அவன் தாத்தா பாட்டி கிட்ட போறா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? தாத்தா பாட்டிக்கு நடுவுல பெரிய சண்டையே நடக்கும். என் செல்ல குட்டி ஆரியாவை முதல்ல யார் தோக்குறதுன்னு. அப்படித்தானே அப்படித்தானே அப்படித்தானே? ஆர்த்தி, சொல்லுங்க. கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வாங்களேன். பாதி ஆரியா, உங்க அப்பா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. குளிக்க போறாரு, ஆனா டவல் எடுத்துட்டு போக மறந்துடுறாரு. உனக்கு சிரிப்பு வருதா? என்ன இது? என்னங்க? ஓ, இப்ப பொய் சொல்லவும் கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்குங்கறத மறந்துடாதீங்க. 4 குழந்தைங்களுக்கும் நீங்க தான் அப்பா. நான் ஒன்னும் அதை மறக்கல ஆர்த்தி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 4 குழந்தைங்களுக்கு அப்பா ரொமான்ஸ் பண்ண கூடாதுன்னு எந்த புக்ல எழுதிருக்கு சொல்லுங்க. ஆர்த்தி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரொமான்ஸால தான் நம்ம வாழ்க்கை சீக்கிரமா போகுது. அது இல்லனா நம்ம எப்பவோ வயசானவங்களா ஆயிருப்போம். இப்ப பாருங்க, இது எப்படி இருக்கு? தண்ணி தெறிக்குது. ஆர்த்தி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம நாட்டுல தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதான் நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் இதே வழியை ஃபாலோ பண்ணாங்கன்னா சத்தியமா சொல்றேன், இந்த தண்ணி பிரச்சனை இருக்குல்ல, சீக்கிரம் தீர்ந்துடும். நல்ல யோசனைங்க. நீங்க இங்கேயே உட்கார்ந்து தண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுங்க. ஆனா என்ன விட்டுடுங்க. இல்ல ஆர்த்தி, நீங்க எங்க போறீங்க? போக விடுங்களேன். ஆர்த்தி, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. ஆரியா அழறா. எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. உங்களுக்கு எல்லாம் கேட்காது. குழந்தை அழறது அம்மாக்கு மட்டும்தான் கேட்கும். அப்படியா? சரி, சரிதான். ஆர்த்தி, ஆர்த்தி நில்லுங்க. ஆர்த்தி, ஆர்த்தி, ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற சாக்கு போக்குக்கு கண்டிப்பா நான் ஏமாற மாட்டேன். ஆரியா அழறான்னு உங்ககிட்ட சொல்லலனா என்ன வெளியவே வர விட்டுருக்க மாட்டீங்க. ஆர்த்தி, நீங்க சீட்டிங் பண்றீங்க. அடுத்த தடவை என்கிட்ட மாட்டுவீங்கல்ல, அப்ப நான் யாருங்கறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சரி சரி, அத அப்புறம் பாத்துக்கலாம். சீக்கிரமா வெளிய வந்து ரெடி ஆகுங்க. ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தாதான் நம்ம ஆரியாவை தூக்கிக்கிட்டு டாக்டர் கிட்ட வேக்சினேஷன் போட போலாம். என்னடா சொல்லும்? ஏதோ வேக்சின் சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. இன்னொரு விஷயம், நீங்க டைமுக்கு வரலனா நான் தனியா ஆரியாவை கூட்டிட்டு கிளம்பிடுவேன். ஆர்த்தி, நீங்க தனியாலாம் எங்கேயும் போக கூடாது. ஆரியா குழந்தை, நாம தான் அவனை கவனமா பாத்துக்கணும். நான் ஏதோ முதல் தடவை அம்மா ஆகுற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. ஆர்த்தி, நான் தான் சொல்றேன்ல, நீங்க தனியா போக கூடாது. ஓகே. இல்ல ஆர்த்தி, ஓகே சொன்ன பத்தாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் 10-15 நிமிஷம் லேட்டா வந்தா கூட நீங்க எனக்காக வெயிட் பண்ணணும். சரிங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் உங்க கூடவே வரேன். 10-15 நிமிஷம் என்ன, வாழ்க்கை பூரா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படியா? அப்ப ஆரியாவுக்கு ஊசி போட்ட மாதிரி தான். சரி, போயிட்டு வரேன்டா ஆரியா. ஆரியா ஆரியா ஆரியா. யாருக்கு என்னாச்சு? யாரோ செல்லக்குட்டி. ரிஷிதா, பிரீத்தி, நான் உனக்கு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். தேங்க் யூ சோ மச். ஆனா நீ எதுக்கு இதெல்லாம் கொண்டு வர? வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து விட்டுருக்கலாம்ல. அது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. பிரீத்தி, உன்னால அம்மா ஆக முடியாதுன்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா ராத்திரி ஃபுல்லா நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நீ என்ன தப்பா எடுத்துக்கலனா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லலாமா? நீ ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோ. அது நேத்து ராத்திரி நீ பட்ட அவஸ்தை, அந்த துடிப்பு, வலிய பார்த்தா இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே உன் மேல அக்கறையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரீத்தி. நீ ஒரு குழந்தைய தத்தெடுத்தனா உன்னோட சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். அப்புறம் அந்த அனாதை குழந்தைக்கும் ஒரு அப்பா அம்மாவுடைய பாசம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் பிரீத்தி. தப்பா நினைக்காதீங்க அண்ணி. எங்களுக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை. அதுவும் உறவுகளோட அர்த்தமே தெரியாதவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு அட்வைஸ் வேணும். மன்னிச்சிருங்க. ஆகாஷ் அண்ணாவோட மனைவியா நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் உரிமையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எங்க கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் தேங்க்ஸ் ஃபார் தி அட்வைஸ். நல்லதுக்கு காலம் இல்லைன்னு பெரியவங்க சரியாதான் சொன்னாங்க. பிரதீப், ரிஷிதாவுக்கும் ஆகாஷத்தானுக்கும் என்ன ப்ராப்ளம்ஸ் வேணாலும் நடக்கட்டும். ஆனா அதுக்குன்னு நீ இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு.
அப்புறம் இன்னொரு விஷயம், அவ சொன்னதுல எனக்கு எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. பிரதீப் நம்ம எத்தனை நாள் தான் வெயிட் பண்றது? ட்ரீட்மெண்ட் வேலை பாக்குதா இல்லையானே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. குழந்தைய அடாப்ட் பண்றதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பிரதீப். பிரீத்தி, இது நான் தப்புன்னே சொல்லல. ஆனா இவ்வளவு பெரிய முடிவை அவ்வளவு சுலபத்தில் எடுத்துட முடியாது. இத பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். வா காஷ், உள்ள வா. இல்லடா, அது வந்து வான்னு சொல்றேன்ல. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ரூம். ஹேய், இது ரூம் இல்ல, இது ஆபீஸ். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீ ஒரு வேலை பண்ணு, இந்த சீட்ல கொஞ்சம் உட்கார. கம் ஆன், சீக்கிரம். நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அடேங்கப்பா, இந்த சேர் உண்மையிலே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இதுல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல, உனக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அடா அண்ணா, நான் வந்து இந்த பிசினஸோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நீயும் ஷேர் பண்ணிக்கணும், அதோட டென்ஷனையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த ஆபீஸ் இனிமே உனக்கு தான் சொந்தம். இதோட எல்லா பொறுப்பையும் நாங்க உன்கிட்ட ஒப்படைக்கிறோம். என்ன ராஜேஷ்னா இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போட்டுறீங்க? நான் முதல்ல சொன்னல, எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் கொஞ்ச நாளா உங்க கூட இருக்கேன், அப்பதான் இத பத்தி தெரியும். அதுக்கப்புறமா நான் கத்துக்கிறேன். இத பத்தி நீ கத்துக்கணும்னா களத்துல இறங்கிதான் ஆகணும், மறந்துடாத. கரை ஓரமா நின்னுகிட்டு நீச்சல் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா கத்துக்க முடியாது. அது சரி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ராஜேஷ்னா. ஆனா நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலையே. ஐயோ பங்கஜனா, நீங்களாவது அவருக்கு புரிய வைங்களேன். இங்க பாரு ராஜேஷ், தப்பா சொன்னாதானே உனக்கு நான் புரிய வைக்கணும். அவ சரியா தான் சொல்றான். என்னைக்கு பொறுப்பை நம்ம கையில எடுத்துக்கிறோமோ மத்ததெல்லாம் தன்னாலே நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் எடுத்த முடிவை மாத்தவே மாட்டான். அதனால நீ என்ன பண்றீன்னா அவ என்ன சொல்றானோ அதுபடியே கேட்டு அப்படியே நடந்துக்க. அதனால நீ ராஜேஷ் சொல்றத அப்படியே கேட்டு நடந்துக்க, புரிஞ்சுதா? உன்னோட வேலையை நீ மனசார பண்ணு. அப்பதான் அவ எடுத்திருக்கிற இந்த முடிவுல ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி, ஓகே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்கன்னா அதை நான் மறுக்கவே கூடாது. சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், இந்த பிசினஸ்லயோ சிந்தியா குடும்பத்து மேலயோ என்னால எந்த கரையும் ஏற்படாது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அட, நீங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வாங்கண்ணா. ரொம்ப சரியா சொன்ன. இதோ நானும் வரேன். நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வாங்க வாங்க, கண்டிப்பா விஷயம். சரி, இப்போ நான் முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா அவங்கவங்களுக்கு வந்து டீ எடுத்து இத செலிப்ரேட் பண்ணி நம்ம சந்தோஷப்பட போறோம். ஆமா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டீயை பாட்டம் சிப் பண்ண போறோம். சுட சுட இந்த டீயை ஒரே மடக்குல குடிச்சிடணும். ஓ, ஏய் ஆகாஷ், ஆகாஷ், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இவ்வளவு சூடா இருக்கிறது எப்படி அப்படி குடிக்க முடியும்? இன்னும் இந்த வீணா போனவங்க கிட்ட இருந்து போன் வரல. ஹலோ மேடம், நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். பாதியா முழுசாவா? இப்ப பாதி தான் முடிஞ்சிருக்கு. ராஜேஷோட மொபைல் போன் இப்ப என் கையில இருக்கு. மீதி இருக்கிற வேலையை நான் முடிச்சிடுறேன் மேடம். உன்கிட்ட 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நான் இப்ப உனக்கு மிஸ் கால் கொடுப்பேன். ஓகே? சரி மேடம். இந்த 5 நிமிஷம் தான் என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாத்தையும் மாத்த போது. நான் நினைச்சது எல்லாமே நிஜமாயிடுச்சுன்னா. ரிஷிதா, அத்த சொல்லுங்க அத்த. என்னம்மா அது? நாம கோயிலுக்கு போலாவா? கோயிலுக்கா? இன்னைக்கு என்ன முக்கியமான நாளா? அட, ஆகாஷ் தனக்கு புது ஆபீஸ் கிடைச்சிருக்கு. மாமா கூடவும் பெரிய அத்தான் கூடவும் சேர்ந்து வேலை பார்க்க போறாரு. அப்ப இன்னைக்கு கண்டிப்பா முக்கியமான நாள் தானே? நிச்சயமா. நாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நீ அவனோட மனைவி தானே, நீயும் கண்டிப்பா வரணும். நீ வந்து கடவுளை வேண்டிக்கோ, ஆகாஷ் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் வெற்றி கிடைக்கணும்னு. ஆமா, ஆர்த்தி எங்க? அவ நம்ம கூட வரலையா? இல்லம்மா, அவ வரல.
இன்னைக்கு 5 மணிக்கு ராஜேஷ் கூட ஆர்யாவுக்கு ஊசி போட போறான். சரி கிளம்பலாமா? ஆ, பிரீத்தி, நான் நான் நிச்சயமா வந்துருவேன். ஆனா அது எனக்கு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஏனே தெரியல. திடீர்னு என்னாச்சுன்னு புரியல. நான் கொஞ்சம் நடந்தா கூட எனக்கு தலையே சுத்துது. சரிங்க அண்ணி, இவ இங்கேயே இருக்கட்டும். கோயிலுக்கு வந்து கீழே கீழே விழுந்துட்டானா என்ன பண்ணுவோம் நாம? அதுவும் இல்லாம பாவம் பண்ணவங்க கோவிலுக்கு வரக்கூடாது. என்ன, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இவ பொய் சொல்றா. நாம வரதுக்கு முன்னாடி இவ நல்லாதான் இருந்தா. இப்ப நாம வந்ததும் இவளோட தலை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உன்னோட புருஷன் தீர்க்க ஆயுளோட இருக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லைன்னா நீ வர வேண்டாம். அதுக்கு எதுக்கு சாக்கு சொல்ற? இல்ல இல்ல அத்தா, நான் சாக்கு போக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நிஜமாவே எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. இட்ஸ் ஓகே ரிஷிதா, நீ இங்கே இருந்து ரெஸ்ட் எடு. அப்புறம் மத்தவங்க சொல்ற எதையுமே நீ தப்பா எடுத்துக்காத. அப்புறம் இன்னொன்னு, பாவப்பட்டவங்கள கோவிலுக்கு போக மாட்டாங்க தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் நீ தெரிஞ்சுக்கோ. தன்னோட பாவத்தை கழுவுறதுக்காக சில பேர் கோவிலுக்கு போகிறது உண்டு. ஏய், நீ என்ன சொல்ற? ஒண்ணும் இல்லையே. நீங்க கும்பிடுற கடவுள் மேல சத்தியமா சொல்றத நான் யார் பேரையுமே சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோன்னு நினைச்சிடாத. இத பாரு, போதும் இந்த பேச்சு விடுங்க. நாம இப்ப கோயிலுக்கு போகணும்ல, லேட் ஆகுது. ரிஷிதா, நீ ரெஸ்ட் எடு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க. மாத்திரை போட்டுக்கம்மா. இந்த வீட்ல என்னையும் ஆர்த்தியும் தவிர யாருமே இல்ல. இதான் சரியான நேரம். என் வேலையை இப்பவே முடிச்சாகணும். பிரீத்தி, பிரீத்தி தான் கோவிலுக்கு போயிருக்காளே. இருங்க ஆர்யா, உங்க அம்மா போன் பேசிட்டு வந்துடுறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க எந்த செட்டியும் பண்ண கூடாது. ஓகே? பி a good boy. சொல்லுங்க, எப்ப வீட்டுக்கு வரீங்க? மேடம், இந்த போனை வச்சிருந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடென்ட்டா? நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அவரே இப்ப எப்படி இருக்காரு? நீங்க பாருங்க. ஹலோ ஹலோ, ஆக்சிடென்ட்டா? இப்ப என்ன செய்யறது? ஆர்யா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆர்யா, உங்க அப்பா நல்லதா இருப்பாரு. நாம இப்பவே போய் அப்பாவை பார்க்கலாம். அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அப்படிதானே ஆர்யா? எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. வாங்க.
நான் அவரோட மொபைலை எடுத்தது ராஜேஷ்க்கு தெரியாது. நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன். கடவுளே, அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது. ஆர்யா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க அம்மா உங்க கூட இருக்கேல்ல. கடவுளே, ராஜேஷ் எப்படியாவது காப்பாத்து. பாவம் ஆர்த்தி, அவ புருஷனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துட்ட மாதிரி ஓடி போயிட்டா. அவளுக்கு என்ன தெரியும், நான் இருக்கிற வரைக்கும் என்னோட ராஜேஷ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. ராஜேஷ், ஹலோ மிஸ்ஸஸ் ராஜேஷ், நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல குட் பை கிஸ் வாங்காம நான் வந்துட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்த்தி. இப்போ நீங்க எனக்கு கொடுத்துருங்க. நான் வெயிட் பண்றேன். கொடுங்க. ராஜேஷ், யாரு அது? ராஜேஷ், நான் ரிஷிதா பேசுறேன். ஆர்த்தி வெளியே போயிருக்கா. அவளோட மொபைலையும் விட்டுட்டு போயிட்டா. ஆர்த்தி வெளியே போயிட்டாங்களா? எங்க போனாங்க? எனக்கு தெரியாது. ஆர்யாவையும் கூட்டிட்டு போனா. ரொம்ப அவசரமா போனா. வேக்சினேஷனுக்கு ஆர்யாவை தனியா கூட்டிட்டு ஆர்த்தி போக கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே. அப்புறம் எப்படி அவங்க போனாங்க? அது நானும் ஆர்த்தி கிட்ட அததான் சொல்லலாம்னு இருந்தேன். சின்ன குழந்தைய தூக்கிட்டு தனியா போக வேண்டான்னு. ஆனா அது அவங்க கேக்குற நிலைமையிலே இல்ல. சரி, நான் இப்பவே கிளினிக் போய் பார்க்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் ரிஷிதா. சரி. சீதா சொல்றது கேட்காம அந்த லட்சுமண் போட்ட கோட்டை தாண்டி போயிட்டா. அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சா. அதே மாதிரி இந்த வீட்டோட சீதா தம் புருஷனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தல. அப்புறம் இந்த வீட்டை விட்டும் போயிட்டா. அந்த பாவப்பட்ட ஆர்த்தி அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சே ஆகணும். இந்த இடம் தானே சொன்னாரு. ராஜேஷ், 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 ராஜேஷ். ஐம் சாரி. நான் என் ஹஸ்பண்ட் நினைச்சிட்டேன். எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்ல மேடம், இங்க எதுவும் ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கல. இங்க ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சு? இல்லையே. இல்ல மேடம். ஐம் சாரி, ஐம் சாரி. ஆர்யா, 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 ஆர்யா. என்னாச்சு மேடம்? அண்ணன் பட்டிக்குள்ள என் குழந்தை இருந்தான். ஆனா இப்ப இல்ல. இங்க இருந்து யாரும் என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் பண்ணாங்க. அவரை பார்க்க இங்க வந்தேன். அப்ப யாரும் என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி மேடம் உங்க குழந்தைய அவங்க தூக்கிட்டு போயிருக்க முடியும்? எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க பாத்தீங்களா? இல்லங்க, உங்க குழந்தைய நான் பார்க்கலங்க. ஆர்யா,